Find that tea. There's not tea that I want. ரெண்டு டீ தானே சாப்பிட்டு போகலாம். It's the tea. You're saying tea, tea. Welcome back to another episode of OTT. As you can see, இன்னைக்கு நான் தனியாக தான் இருக்கேன். ஃபியோனா இருக்கா. யாருமே இல்லாத கடையில யாருக்குடா தியேட்டர்? It's okay. The show has to go on. So I'm here with a lot of pop culture and sports news for you guys. இந்த வீக் வந்துட்டு சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம்னு சொல்லிட்டு I want to start with some தமிழ் மூவிஸ் அப்டேட்ஸ். ஸோ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமோட இன்னொரு சிங்கிள் ஸ்பார்க் வந்துட்டு வந்திருக்கு. அண்ட் ஒன்ஸ் அகேன் இட்ஸ் பீன் அ டிசப்பாயின்மெண்ட். இது யுவன் சங்கர் ராஜா தானா அப்படிங்கிற மாதிரி கேட்குற லெவலுக்கு ரொம்ப நாட் ஈவன் லைக் அன் ஆர்டினரி சாங். இட்ஸ் ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருக்குது. இட்ஸ் வெரி டிசப்பாயிண்டிங். அண்ட் கங்கை அம்பரன் வந்து அதுக்கு லிரிக்ஸ் எழுதியிருக்காரு. Maybe could have just chosen someone, who can get the audience up, who can use some trendy words. ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். இந்த ஃபேமிலியாக வந்துட்டு படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வெங்கட் பிரபு கொஞ்சம் ரொம்ப ஃபேமிலி இன்வால்வ் பண்ணிட்டாரோ அப்படின்னு லைட்டாக தோணுது. யுவன் சங்கர் ராஜா விஜய் அண்ணுமே வந்துட்டு ஒரு பெரிய ஹைப் வந்தது அது இனிஷியலாக. பட் அந்த ஹைப்லாம் மொத்தமாக இப்போது படத்தை ஸ்க்ரோ அப் பண்ணாமல் இருந்தால் போதுங்கிற லெவலுக்கு வந்துட்டு ஆடியன்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட்ஸ் டு லோகேஷஸ் டீம். அவங்க பண்ணுற மார்க்கெட்டிங், தி வே தே ஹைப் தர் மூவிஸ், கெட் த ஃபேன்ஸ் எக்ஸைட்டட், அது வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு தேவை. அண்ட் ஆல்சோ தே நோ ஹவு டு டூ இட். யா, மூவிஸ் கம்மிங் அவுட் இன் அ ஃபியூ வீக்ஸ். லெட்ஸ் ஹோப் இட்ஸ் குட். அண்ட் ஸ்பீக்கிங் அபவுட் தமிழ் மூவிஸ், மீடியா ரீகேப்லேயே வந்துட்டு நாங்கள் சொல்லியிருப்போம், நானும் சுகுமாரும், இந்த மாதிரி தமிழ் படங்களே சரியாகவே வர மாட்டேங்குது, சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை அந்த மாதிரி. பட் இந்த போன வாரம் 3 படங்கள் வந்திருக்கு. அந்த 3 படங்களுமே வந்துட்டு லைக் ரிவ்யூஸ்லாம் நான் பார்த்தேன். லைக் ரொம்ப நல்லா இருக்கு. லைக் கண்டிப்பாக போய் தியேட்டரில் போய் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஆப்வியஸ்லி நம்ம டாப் ஸ்டார் நடித்த அந்தகன். இட்ஸ் ரீமேக் ஆஃப் பாப்புலர் பாலிவுட் மூவி. பட் அதை எடுத்து நல்ல விதமாக பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி தான் நான் ரிவ்யூ படிக்கிறேன். கண்டிப்பாக ஐ திங்க் I'll go and watch it this week. And the other movies, நண்பன் ஒருவன் வந்த பிறகு இன்னொரு படம் வந்துட்டு நான் இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்க அந்த சினிமா ரிவ்யூவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க. மின்மினி அப்படிங்கிற ஒரு படம். அந்த ட்ரெய்லரும் பார்த்தேன். ட்ரெய்லரே எனக்கு வந்து இட் ஃபெல்ட் வெரி குட். ஸோ நான் இந்த 3 படமே கண்டிப்பாக இந்த வாரம் போய் பார்க்க போகிறேன். இந்த மாதிரி படங்கள்லாம் போய் பார்த்துட்டு தியேட்டர்ஸ் ஃபில் ஆனால் தான் வீல் கெட் மோர் மூவிஸ் லைக் தீஸ். ஸோ பார்டர்லேண்ட்ஸ் படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் எல்லாரும் அதை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும் போதே எனக்கு லைட்டாக எனக்கு டவுட் வந்தது. பிகாஸ் இட்ஸ் பேசிக்லி மேட் ஃப்ரம் அ வெரி பாப்புலர் கேம் ஃப்ரான்ச்சைஸ். நான் அந்த பார்டர்லேண்ட்ஸ் 1, 2, 3 நான் எல்லாமே விளையாடி இருக்கேன் நான். அண்ட் லைக் really great characters, really great setup. Like the movie you just can't go wrong. பட் ஆனாலும் அந்த காஸ்டிங்லேயே வந்துட்டு எல்லா போல்ட்டுங்கெல்லாம் கூப்பிட்டு வந்துட்டு லைக் இட் வாஸ் நாட் குட் இன் தி ஐஸ். லைக் அந்த கேமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விஷுவலி அப்பீலிங்காக இருக்கும். அது என்னடா இது இப்படி சொதப்பி வச்சிருக்காங்களேன்னு தான் எனக்கு தோணுச்சு எனக்கு. அண்ட் நான் நினச்ச மாதிரியே படம் வந்திருக்கு. அண்ட் எல்லாருமே வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாரபிள் மூவி ஆஃப் திஸ் இயருங்கிற லெவலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் படம் அதை போய் பார்க்கலான்னு இருந்தீங்கன்னா பார்க்காதீங்க. If you are a fan of the games, if you are a fan of the franchise, தயவு செஞ்சு போய் பார்த்துடாதீங்க. And so the curse of the movie adaptations from games வந்துட்டு தொடர்ந்துட்டு தான் இருக்குது. And it goes on to show how hard it is. And you need the right people to make these kind of movies to make sure the fans, at least இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ரான்ச்சைஸ்லாம் வந்துட்டு இட்ஸ் எவ்வளோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அவங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஒரு ஜெனரிக்கான ஒரு காமெடி படம் மாதிரி தான் எடுத்திருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் ஜஸ்ட் டிசப்பாயிண்டட். அண்ட் another படம் வந்துட்டு இட் எண்ட்ஸ் வித் அஸ் அப்படிங்கிற ஒரு படம். பிளேக் லைவ்லி நடிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் அன் அடாப்டேஷன் ஆஃப் அ புக். அண்ட் நான் அந்த புக்கை ஆக்சுவலி படிச்சிருக்கேன். ஸோ couple of people asked me ஏன் இந்த வீடியோஸில் வந்து நீங்கள் புக்ஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மை ஜர்னி வித் ரீடிங் புக்ஸே கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு வியர்டாக தான் இருக்கும். அது ஒரு ரெடிட்டில் வந்துட்டு இந்த புக்ஸுங்கிற ஒரு சப்ரெடிட் இருக்கு. அந்த சப்ரெடிட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு புக்கு சொல்லிடுவாங்க. இந்த புக்கு வந்துட்டு நாங்கள் இந்த மாதம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பர்டிகுலர் டேட்ஸில் வந்துட்டு இந்த சாப்டர்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 1 to 11 சாப்டர்ஸ் வந்துட்டு நாங்கள் 7th டிஸ்கஸ் பண்ணுவோம். 12 to 20 சாப்டர்ஸ் வந்துட்டு நாங்கள் 14th டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற சொல்லிட்டு அந்த கரெக்டாக அந்த ஒரு மாதத்து எண்டில் வந்துட்டு எல்லா சாப்டர்ஸுமே முடிச்சிருப்போம். எல்லா சாப்டரும் அந்தந்த இடத்துல கரெக்டாக வந்தப்புறம் இந்த சப்ரெடிட்டில் போயிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அந்த புக்கெல்லாம் எல்லாம் படிச்சு முடிச்சிருப்பாங்க, டிஸ்கஷன்லாம் முடிச்சிருப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த மந்த் வந்துட்டு அந்த புக் எழுதினவங்க வந்துட்டு ஒரு ஏஎம்ஐ மாதிரி பண்ணுவாங்க. ஏஎம்ஐனா ஆஸ்க் மீ எனிதிங். ஸோ பேசிக்காக நம்ம போயிட்டு என்ன கேள்வி வேணா அவங்களுக்கு கேட்கலாம். இதை எப்படி எழுதுனீங்க, எப்படி என்ன இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இந்த ஃபுல் என்டையர் செட்டப் வாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ வாஸ் டூயிங் திஸ் பேசிக்கலி ஃபார் அ வெரி லாங் டைம்.
பட் என்ன ஆச்சுன்னா வந்துட்டு சடனாக வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மேபி இன்னும் மாடரேஷன் அவங்களால பண்ண முடியலையா, எழுதின ப்ராப்பரான ஆத்தர்ஸ் அவங்களால கூட்டு வர முடியல என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ த ரீசன் ஆல்சோ வை ஐ ஸ்டார்டட் திஸ் சேனல் இஸ் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியாக ஒரு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ எனக்கு அந்த மாதிரி நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்களோ இல்லை ஒரு டிவி ஷோ பார்க்குறீங்களோ இல்லை ஒரு மூவிஸ் பார்க்குறீங்களோ, உங்களுக்கு அதை ஒரு விதமாக ஒரு ஒப்பீனியன் வந்திருக்கும், உங்களுக்கு சில புரிதல் இருந்திருக்கும். பட் நீங்கள் அது வெளியில் போயிட்டு மற்றவங்க கிட்ட பேசும்போது தான் ஓகே இந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கோ, இந்த மாதிரி கூட இதெல்லாம் பார்க்கலாமோ அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். நிறைய இது நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐ ஃபீல் லைக் ஆல் தீஸ் கிரியேட்டர்ஸ் தே ட்ரை டு டூ அ லாட் ஆஃப் திங்ஸ். அவங்க வந்துட்டு சில நுணுக்கங்களாக நோட்டீஸ் பண்ணுற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வந்துட்டு கூட அந்த இதில் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் மேபி மிஸ் அவுட் பண்ணியிருக்கலாம், பட் மேபி சம்மன் எல்ஸ் வுட் ஹவ் பிக்ட் இட் அப். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு டிஸ்கஷன் மூலியமாக தான் வந்து இதெல்லாம் வெளியில் வரும் அது. ஸோ கமிங் பேக் டு மை ரீடிங் ஜேர்னி, இப்போது என்னாச்சு ஒரு பாயிண்ட்ல வந்து அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ ஹாவ் அன் இஷ்யூ சூஸிங் விச் புக் டு ரீட். ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து படித்தது வந்துட்டு ஒரே ஜானர் தான் நான் படிப்பேன். அது வந்துட்டு ஃபிக்ஷன் ஃபேண்டசி. இல்லை இது யூஷுவல் யோர் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ், ஃபேமஸ் 5, சீக்ரெட் 7. ஆஃப்டர் ஐ க்ரூ அப் அதுவே எனக்கு கொஞ்சம் வந்துட்டு லைட்டாக டயர்டான மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் அதே திரும்ப படிக்கிற மாதிரி இருந்தது, புதுசாக எதுவும் இல்லாத மாதிரி. ஸோ ஐ தாட் ஓகே ஐ கோ எக்ஸ்ப்ளோர் அதர் ஜானர்ஸ்னு சொல்லிட்டு. அண்ட் அப்போ வந்துட்டு ஐ ஹேட் அன் இஷ்யூ ஆஃப் சூசிங் விச் புக் டு பிக். ஸோ எனக்கு இந்த ரெடிட் ஹெல்ப் பண்ணிச்சு. இப்போ ரெடிட் போன அப்புறம் எனக்கு வந்துட்டு சரி என்னென்ன எப்படி நம்ம போயிட்டு நம்ம தேடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது குட் ரீட்ஸ் போனேன் நான். ஸோ குட் ரீட்ஸில் வந்துட்டு இருக்கும் அது அந்த வீக்கில் இப்போ என்ன வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, என்ன வந்து பாப்புலராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஐ நோட்டிஸ்ட் அ லாட் ஆஃப் தீஸ் கோலின் ஹூவரோட புக்ஸ் அது. அண்ட் நிறைய இருந்தது. ஸோ இட்ஸ் லைக் ரொம்ப பாப்புலராக இருந்தது, நிறைய பேர் அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அவங்க லார்ஜ்லி வந்து ரொமான்ஸ் தான் எழுதுவாங்க. தென் ஐ நாட் சம்மன் ஹூஸ் லைக் எனக்கு எல்லா ஜானரும் ஒன்று தான், எனக்கு எல்லாமே நான் ஐ நாட் அகெயின்ஸ்ட் எனி திங், எனக்கு எதுவுமே பிடிக்காதுலாம் இல்லை, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணணும்னு நான் நினைப்பேன். ஸோ பிகாஸ் அவ்வளோ பாப்புலராக இருக்குன்னா அதில் ஏதாவது ஒன்று இருக்கும், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்குங்கிறதுனால நிறைய பேர் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி படிக்க ஆரம்பித்தேன். அண்ட் அந்த புக் வந்து இட் வாஸ் ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை சம் பீப்புள் மைட் லைக் திஸ்ங்கிற மாதிரி நான் போனேன். அதுக்கப்புறம் அவங்களோட மற்ற புக்ஸும் வந்து சில 2-3 படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு பீரியட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ ended up reading like 5-6 romance books. I thought there might be something because this can't be just so popular and then ஏன்னா அது ஒரு பாப்புலாரிட்டிக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும்ல, அது காரணம் எப்படி நான் புரிஞ்சுக்கிறது. அண்ட் அப்போ தான் எனக்கு ஐ கைண்ட் ஆஃப் ரியலைஸ் தட் இந்த ரொமான்ஸ் புக் எழுத ஆத்தர்ஸ் வந்துட்டு ஆர் கைண்ட் ஆஃப் கேட்டரிங் டு தட் அந்த டீனேஜ் கேர்ள்ஸ் ஃபேண்டசி ஆஃப் ஹவு மென் ஷுட் பி. அந்த மாதிரிலாம் நிறைய எழுதி பார்டர் லைன் அப்யூசிவ் ஆர் அன்பிரிடிக்டபிளாக இருப்பான், மிஸ்டீரியஸாக இருப்பான். ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் ஐ வுட் அசியூம் தட் ப்ராப்ளி அ டீனேஜ் கேர்ள் வுட் பி வெரி அட்ராக்டட் டு தீஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். பட் இந்த புக்ஸில் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப ஒரு டெம்ப்ளேட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்துட்டு நிறைய இடத்துல வருவாங்க. அண்ட் நீங்கள் அவங்களோட டிஸ்கிரிப்ஷனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீல் பி வெரி ஸ்மார்ட், ஹீல் பி லைக் ஒரு கம்பெனியை நடத்துகிற ஒரு ஆளாக, ஹீல் பி சூப்பர் நர்டி, பட் ஆனால் ஹில் ஹேவ் ஸ்விம்மர்ஸ் பாடிங்கிற மாதிரி தான் அது அவங்களோட ஃபேண்டசியை தான் வந்து தூண்டுற மாதிரி இருக்கு. அண்ட் திஸ் இஸ் ஹவ் ஆல்மோஸ்ட் ஆல் த புக்ஸ் ஆர். அண்ட் எனக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல எனக்கு ஒரு மாதிரி டயர்டே ஆயிடுச்சு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை இட்ஸ் பாப்புலர், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை லாட் ஆஃப் பீப்புள் ரீட் தீஸ் புக்ஸ், பட் ஐ ஆல்சோ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் த ஹேட் ஃபார் கோலின் ஹூவர். ஏன்னா அவங்க வந்துட்டு பேசிக்காக ஷீ இஸ் ப்ரேயிங் ஆன் த டீனேஜர் ஃபேண்டசிஸ். அண்ட் அதோட எனக்கு அந்த ரொமான்ஸ் ஜானரே வேணாங்கன்னு சொல்லிட்டு நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக்லி ரயன் ரெனல்ட்ஸும் பிளேக் லைவ்லியும் வந்துட்டு இந்த படத்தை வந்து ஒரு ஷேடோ டைரக்ஷன் மாதிரி பண்ணியிருக்காங்க. லைக் அந்த டைரக்டரை கொஞ்சம் அமுக்கிட்டு அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் எடுத்திருக்காங்கிற மாதிரி. அண்ட் தேவர் ஏபிள் டு கெட் த சப்போர்ட் ஆஃப் கோலின் ஹூவர் ஆஸ் வெல், ஹூ இஸ் தி ரைட்டர் ஆஃப் த புக். அண்ட் அந்த டைரக்டரை வந்துட்டு இந்த மூவி ப்ரொமோஷன் அப்படி கேட்குறப்போ வந்துட்டு அடுத்த படம் வந்துட்டு நீங்கள் டைரக்ட் பண்ணுவீங்களா, அடுத்த படம் வந்துட்டு இட் ஸ்டார்ட்ஸ் வித் அஸ், அதையும் நான் அன்ஃபார்ச்சுனேட்லி படிச்சிருக்கேன். அண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இது பேசாம பிளேக் லைவ்லேயே டைரக்ட் பண்ணிட்டுமே, அவங்க ஷீ இஸ் மோர் தென் கேப்பபிள் ஆஃப் டூயிங் இட்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விச் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்ஸ் த ரூமர்ஸ் தட் தே ஹவ் ஹேட் அ ரிஃப்ட். ஸோ D23 ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஆக்சுவலி நான் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் போது இஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங் ரைட் நவ். ஸோ லாட் ஆஃப் அப்டேட்ஸ் ஆர் கமிங் இன். ஸோ டிஸ்னி அனிமேட்டட் மூவி ஃபேன்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய ட்ரீட் இருக்கு அடுத்த ஒரு 3 வருஷம் சாலிடா. Moana 2, Elio, Zootopia 2, Hoppers, Frozen 3, Incredibles 3, and Toy Story 5. I think in the last few years there have been some criticism on Disney, like they have not been giving out good movies. Template நிறைய பண்றாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. But I feel like அவங்க they have brought out the big guns and they are like I think the next 3 years on the theaters ஃபுல்லாவே இதுதான் டாமினேட் பண்ண போகுது. On more live action movies, இது நான் this particular movie நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் வந்து Lilo and Stitch. ஏன்னா
இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அதுவும். எங்கே என்ன தாவுது என்ன பண்ணுதுன்னு யாருக்குமே தெரியாது. பட் இட்ஸ் லைக் அமேசிங். லைக் நிறைய மீம்ஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேரக்டர்ஸ். இட்ஸ் ஜஸ்ட் ஐம் ஜஸ்ட் எக்ஸைட்டட். இட் லுக்ஸ் வெரி குட். அண்ட் ஸோ அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ், வி ஹேவ் அ டைட்டில் ஃபார் ஜேம்ஸ் கேமரன்ஸ் தேர்ட் அவதார் மூவி. ஃபயர் தான் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே வி ஆல் நியூ. பட் ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் லைக் ஜேம்ஸ் கேமரன் வந்துட்டு இந்த அவதார் யூனிவர்ஸ்குள்ள ரொம்ப மூழ்கி போயிட்டு நான் 4 படம் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு ஐ ஃபீல் லைக் ஹி வேஸ்டட் அ குட் ஃபியூ இயர்ஸ் ஆஃப். ஐ கான் சே வேஸ்டட், பட் அவர் வந்துட்டு எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மூவிஸ் இந்த பீரியட்ல அவர் பண்ணியிருக்க முடியும். அண்ட் அவதார் ப்ராபப்ளி அவருக்கு ஒரு ட்ரீம் ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு அது எந்த லெவலுக்கு ஒரு போய் ரீச் ஆயிருக்குன்னு எனக்கு சரியா தெரியல. ஐ மீன் இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு மேக் மணி, இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி ஏதாவது வந்துட்டு ஒரு ரெவல்யூஷனரி ஏதாவது ஒன்று பண்ணுவார் அவர். பட் அந்த அவதார் யூனிவர்ஸ் கொஞ்சம் சேச்சுரேட் ஆயிடுச்சான்னு கூட எனக்கு தோணுது. மேபி 3 படத்திலே கூட முடிச்சா கூட ஐ திங்க் இட் வில் பி நைஸ். அப்புறம் ஸ்னோ ஒயிட்டோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ்லாம் கூட காமிச்சிருக்காங்க. இதை பேசிக்காக பாய்காட் பண்ண சொல்லி நிறைய பேர்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஃபோட்டோஸ் சீம் டு ஒர்க் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள். நிறைய டைவர்சிட்டி அவங்க கொண்டு வந்திருக்காங்க அவங்க கேரக்டர்ஸில். ஸோ பீப்புள் வேர் நாட் ரெடி டு அக்செப்ட் தோஸ் திங்ஸ். அண்ட் so coming to Marvel content, we get the first glimpse of Red Hulk. I think he looks good. And we get another glimpse of Fantastic Four as well. And moving on to Marvel TV shows, so Daredevil Born Again வந்துட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. Also happy to see Nelson Murdoch and Paige back. So சில டாக்ஸ் இருந்தது moving away from certain characters. ஏன்னா இது மூவிங் டு டிஸ்னி, கேட்டரிங் டு மோர் வைடர் ஆடியன்ஸ், அந்த மாதிரிலாம் ஷோ போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பயந்தேன். But I'm glad they brought back these characters because I think they form the core of this TV show. We moved to sports. A lot happened in sports in this week. Nariya Olympic news. Nama India has also won a few more medals. So 3 medals ஜெயிச்சிருக்காங்க இப்போ. And அதையெல்லாம் தாண்டி ஐ திங்க் த ஃபோக்கஸ் வாஸ் ரைட்லி ஆன் வினேஷ் போகட். அவங்களோட ஜேர்னி வந்துட்டு இந்த ஒலிம்பிக்லேயே வந்துட்டு ஒரு சினிமா மாதிரி தான் இருந்திருக்கு. ஒலிம்பிக் ஃபைனல் வரைக்கும் போயிட்டு அந்த வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால டிஸ்குவாலிஃபை ஆகிட்டு தி என்டையர் இஷ்யூ லீடிங் அப் டு இட். நம்ம நாட்டோட அத்லீட்ஸ் வந்து எதுக்காக சண்டை போட்டாங்க, நம்ம கவர்மெண்ட் அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு. ஸோ லாட் வாஸ் லைக் பீப்புள் வேர் ஜஸ்ட் எக்ஸ்பெக்டிங் ஹர் டு கோ டு த ஃபைனல்ஸ், வின் இட். கோல்ட் மெடல் வுட் ஹவ் பீன் அ ஸ்லாப் ஆன் த ஃபேஸ் ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹியர். அது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டாக இருந்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி அது இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் ஒரே வருத்தம். ஸோ ESPN இந்தியா வந்துட்டு ட்வீட் பண்ணியிருந்தாங்க. So I'm glad that at least few sports broadcasters are making sure that people are aware of what is happening. ஏன்னா இந்த இஷ்யூ வந்துட்டு என்னமோ போன வாரமோ ஒரு வருஷம் முன்னாடியே நடந்ததில்லை, இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. there are people around us in sporting bodies, in influential positions who are basically ruining the lives of these people. They are taking advantage of their power. Look at the medals that India won. So Indian hockey team has won bronze. I'm glad we were able to show very very strong character in this Olympics. நிறைய பேர் வந்து we will go all the wayங்கிற லெவலுக்கு கூட நிறைய பேர் நம்பிக்கையாக இருந்தாங்க. Indian hockey is in good hands now. Let's hope for more trophies and more medals in the coming years. So Neeraj Chopra has won silver in javelin and Pakistan has won gold. So their first medal since 1992. And in the story கொஞ்சம் நல்லா இருக்குது. Neeraj Chopra has pushed the Pakistan sporting bodies to provide Arshad Nadeem with very good facilities, and I think he really deserves it. He's come from a very small village. அவங்க வில்லேஜில் இருக்கவங்கலாம் வந்துட்டு அவங்க கொஞ்சம் காசு போட்டு இவனுக்கு வந்துட்டு கூட்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு இவனை போயிட்டு கலந்துக்கிறதுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்டு 2 பேரோட அம்மாவும் வந்துட்டு தேவ் சென்ட் த லவ் டு ஈச் அதர்ஸ். அவனும் என் பையன் மாதிரி தான், இவனும் என் பையன் மாதிரி தான் சொல்லிட்டு. See, some people will say it's scripted, some people will say that இதெல்லாம் சும்மா வந்து மீடியாக்காக பண்ணுறாங்க. பட் these are pretty wholesome moments. சரிங்களா? இது வந்துட்டு என்னதான் இது நீங்கள் எழுதி வச்சு படிக்கிறாங்கன்னு கூட நீங்கள் சொன்னாலும் இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கு. நம்ம பாகிஸ்தான் கூட இருக்கிற அந்த டென்ஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ it felt very wholesome that these 2 athletes share that mutual respect. அவங்க ஃபேமிலிஸும் வந்துட்டு இந்த மாதிரி பேசுகிறது வந்துட்டு பிஆராக இருந்தாலும் இட்ஸ் குட். ஏன்னா amongst all the fake news that's been going on, we need things like this to come out to show our brotherhood. நல்லா பண்ணாங்கன்னா அது நம்மளும் அப்ரிஷியேட் பண்ணிட்டா தான் நம்ம கண்ட்ரிஸ்குள்ளேயும் வந்துட்டு அந்த ஹார்மனியும் டெவலப் ஆகும். அமன் செஹ்ராவத் wins bronze for us in freestyle wrestling, and so that will be the 6th medal for India. It's going pretty well so far. I think definitely seems like we are making the right kind of progress. நம்ம போன எபிசோட்லேயே வந்துட்டு ரொம்ப லார்ஜாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேசும் Imane Khalif. She's gone on to win the gold medal. I think this is a victory for
all of us. It's a victory for people who are fighting, people who are being oppressed. Or half the internet were basically asking her to get out of the competition. அதெல்லாம் வந்துட்டு தாங்கிட்டு அதெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, ஏன்னா எவ்வளோ ஒரு கோபம் வந்திருக்கும், எவ்வளோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்திருக்கும். half the world is calling you a man. இதெல்லாம் வந்துட்டு அவங்க பொறுத்துக்கிட்டு அவங்க வந்துட்டு மீறி வந்துட்டு இதை ஜெயிச்சிருக்காங்கன்னா இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது she needs to be celebrated for a very long time, and I'm very glad that she won and silenced a lot of people. And I should also appreciate the Olympics stand on this matter. கரெக்டான ஒரு டைமில் வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணாங்க, மேக்கிங் ஷோர் லைக் எவ்ரி ஒன் இஸ் கிளியர் தட் that she is female and then we are going to stand by her அங்கிற மாதிரி, because those are things that are very important. நிறைய பேர் வந்துட்டு பேக்லாஷுக்கு பயந்துட்டு எதுவுமே பண்ணாமே இருப்பாங்க. ஸோ this Olympics is doing a lot of things right. And speaking of happy moments, நிறைய wholesome moments நடந்தது, especially on the podium. In the particular thing, I think a lot of people found it very cute. In the Chinese gymnast வந்துட்டு அவங்க போடியம்ல போய் நிற்கிறப்போ she saw her fellow two Italian gymnasts biting the medal, and she also tried it. It felt very cute, it felt very wholesome. ஒரு ஹை ஸ்கூலில் வந்துட்டு இப்போதான் வந்துட்டு நம்ம நிறைய விஷயங்கள் வந்துட்டு we will look at our seniors and then நம்ம அதை கற்றுக்கிட்டு நம்ம அதை இமிட்டேட் பண்ணலாம் ட்ரை பண்ணுவோம் to look cool. And இந்த பர்டிகுலர் போடியம் ஃபோட்டோ கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாட் ஆஃப் பீப்புள் ஆர் காலிங் திஸ் த பியான்சே போடியம். ஏன்னா அப்பேரண்ட்லி இந்த போடியம் இந்த ஃபோட்டோ எடுக்கிறப்போ வந்து பின்னாடி வந்து ஒரு பியான்சே சாங் போயிட்டு இருந்தது போல். அண்ட் Mercedes Benz வந்துட்டு சைமன் பைல்ஸோட இந்த பர்டிகுலர் ஃபோட்டோ வந்துட்டு தே very beautifully used in the marketing campaign. So the marketer in me was very impressed. I mean, thumbs up to their marketing team. 100 மீட்டரோட கோல்டு வின்னர் வந்துட்டு அவங்க ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி he pulled out a UGO card and then he basically showed it, and then he went on to win the medal. It goes on to show நிறைய nerdy moments நடந்திருக்கு இந்த ஒலிம்பிக்ஸில். லாட் ஆஃப் anime fans amongst these athletes, they were making a lot of poses. பார்க்குறப்பே ரொம்ப ஹோல்சமாக இருக்குது. இட்ஸ் அபவுட் யூஸ்வலாக நம்ம வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்னால் வெறும் ஸ்போர்ட்ஸ்லேயே இருப்பாங்க, இல்லை இந்த மாதிரி nerdy anime கேம்ஸ்னால் அதுலேயே இருப்பாங்க. பட் இட்ஸ் நைஸ் டு see that everyone can actually enjoy everything. It was nice to see athletes embracing all this. We can see a new generation of sports people coming in who are into a lot of things. So another really nice winning moment enna Cindy Gambe. So she is the first ever athlete to win a medal from the Olympic refugee team. இது என்ன ஒலிம்பிக் ரெஃப்யூஜி டீம் அப்படின்னு என்னன்னா, இப்போது சே யூ ஆர் அன் ஆத்லீட் ஹூ ஹேட் டு ஃப்ளீ அவே ஃப்ரம் யுவர் கண்ட்ரி. உங்கள் நாட்டிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு டெரரிசம் இல்லை வயலன்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ரீசனுக்காக உங்கள் நாட்டிலேருந்து நீங்கள் தப்பிச்சு வந்து வேறு நாட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெஃப்யூஜியாக போனீங்கன்னா, ஒலிம்பிக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லாஸ்ட் இயர் எடிஷன்ஸ் வந்துட்டு இவங்களை வச்சுட்டு ஒரு 30 மெம்பர் 40 மெம்பர் டீம் இந்த மாதிரி நாடுகள்லேருந்து தான் வந்த பீப்புள்லேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இவங்களை வந்துட்டு ரெஃப்யூஜி டீம்னு சொல்லிட்டு விளையாட வைக்கிறாங்க. அண்ட் தே ஒன் த ஃபர்ஸ்ட் மெடல், விச் இஸ் வெரி நைஸ் டு சி. அண்ட் இட்ஸ் வெரி குட் இனிஷியேட்டிவ் பை த ஒலிம்பிக்ஸ். வந்துட்டு இந்த மாதிரி பீப்புளையும் ரெகக்னைஸ் பண்ணிட்டு இவங்களுக்கும் வந்து ஒரு ஹோப் கொடுக்குறது. பிகாஸ் ஃப்ளீயிங் அவே ஃப்ரம் தர் ஓன் கண்ட்ரி இஸ் வெரி ட்ராமேட்டிக். அவங்க அதெல்லாம் மீறி வந்துட்டு ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வந்துட்டு இதெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி அச்சீவ் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அதை கண்டிப்பாக ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஒலிம்பிக்ஸ் நல்லா கவர் பண்ணிட்டோம். வி ஆல்சோ ஷுட் நாட் ஃபர்கெட் த மோசமான டிஃபீட் அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா. 3-0 நம்ம தோக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு இது வந்துட்டு எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம். நம்ம வந்துட்டு இந்த ஸ்ரீலங்கா T20 அண்ட் ODI ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும் போதே நம்ம கொஞ்சம் எக்ஸ்டென்சிவாக நிறைய பேசணும் அபவுட் ஹவு தே ஹவ் நாட் எக்ஸாக்ட்லி பிக் த ரைட் கைண்ட் ஆஃப் பீப்புள். இந்தியன் டீமுக்கு வந்துட்டு ஏர்லி 2000s வந்துட்டு அந்த பிளேயர் பவருங்கிறது வந்துட்டு ரொம்ப பெருசாகவே டாமினேட் ஆச்சு. லைக் ஃபியூ பீப்புள் வேர் லைக் நீங்கள் எவ்வளோ கேவலமாக ஆடினாலும் அவுட் ஆஃப் ஃபார்ம் போனாலும் நீங்கள் டீமில் கண்டிப்பாக இருப்பீங்கிற மாதிரி இது அது திரும்பவும் வர மாதிரி இருக்குது. பிகாஸ் there's no doubt about the quality of players we already have. இந்த பிளேயர்ஸ்லாம் நாங்கள் திரும்ப கொண்டு வந்துட்டு ஃபார்முக்கு கொண்டு வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் நிறைய பேருக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க. பட் there are already people waiting who have been performing consistently, ஸ்கோரிங் ரன்ஸ். நீங்கள் கொடுக்குற அது கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அவங்க பெருசாக எடுத்துகிட்டு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னப்போ இந்த பிளேயர்ஸையும் நீங்கள் பார்க்கணுங்கிறது தான் ஒரே ரெக்வெஸ்ட். அண்ட் ஐ ஃபீல் லைக் அந்த டிஃபீட் வந்து ரொம்ப தேவை தான் நம்ம இந்தியாவுக்கு. ஸ்குவாடை கொஞ்சம் பார்த்து எடுக்கணும். அண்ட் ஐ ஹோப் அடுத்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுறப்போ ருத்ராஜ் அட்லீஸ்ட் ஒரு ஸ்குவாட்லேயாவது இருப்பார் அப்படிங்கிறத நான் நம்புவோம். தட் இஸ் ஆல் ஃபார் ஸ்போர்ட்ஸ். கொஞ்சம் ஐ டோன்ட் நோ ஹவு லாங் திஸ் எபிசோட் இஸ் கோயிங் டு பி, because பெருசாக ஒரு டிஸ்கஷன் மாதிரிலாம் இல்லை. ஐ வாஸ் ட்ரைங் டு ஜஸ்ட் ரன் த்ரூ ஆஃப் ஹவு திங்ஸ் have been happening this week. So I'll see you guys again in the next episode. Hopefully I'll have more people here, and bye bye.